அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் நமக்கு தேவனுடன் உறவில் வளருதல் என்ற தலைப்பில் ஓய்வு நாள் பள்ளி பாடமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தேவனோடு உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் நமக்கு இந்த காலாண்டில் ஓய்வு நாள் பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2வது பாடத்தை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு. அதற்கு முன்பாக இதை எழுதினவரை பற்றிய ஒரு சில காரியங்கள் நமக்கு முற்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க புஸ்தகத்தில் நீனா அட்சசன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இந்த காலாண்டினுடைய பாடத்தை நமக்கு எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஜெனரல் கான்ஃபரன்ஸ், நம்முடைய அமெரிக்காவில் உள்ள பொது மாமன்றத்தில் அவர்கள் அலைவ் இன் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஓய்வு நாள் பள்ளி பாடத்திட்டத்தில் அவர் மேலாளராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு கணவரும் 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸில் பொது மாமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஓய்வு நாள் பள்ளி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அலைவ் இன் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அவர் மேலாளராக இருக்கிறார்கள். அதில் விசேஷமாக அவர்களால் எழுதப்பட்டு விவரிக்கப்பட்டிருக்க புஸ்தகம் தான் இந்த காலாண்டிலே நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து கொள்வதற்கு என்று இந்த வார தலைப்பு, தேவனை அறிந்து கொள்வதற்கு என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பை நாம் பார்க்கிறோம். மனப்பாட வசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் என்னும் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்கியமானது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனமானது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை, நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷமாக அந்த வசனத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் இறைவனை பற்றிய ஒரு காரியங்கள் நாம் அறிந்து கொள்வதற்காக. தலைப்பு அதுதான், தேவனை அறிந்து கொள்வதற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக நாம் பார்க்கிறோம் இல்லையா. நாம் இறைவனை நாம் அறிந்து கொண்டிருப்பது, நம்முடைய அறிவினால் அறிந்து கொண்டிருப்பது கொஞ்சம் தான் இருக்கும், அப்படிதானே. நாம் எதன் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ளலாம் என்றால், சரியாக பாடத்தினுடைய முதல் பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், வெளியாக்கப்பட்டதிலிருந்து இல்லையா. அதாவது நமக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து, ஸ்கிரிப்சர்லேருந்து தான், தேவ வார்த்தையிலிருந்து தான் இறைவனை பற்றிய குணலட்சணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படுத்தப்பட்டவைகளிலிருந்து, வேத வசனங்களிலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கால் அது கூட நமக்கு பூரணமான ஒரு வெளிப்படுதலாக இராமல் இருக்கலாம். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன். பரலோகத்திற்கு நாம் செல்லும் பொழுதுதான் இறைவனை பற்றிய முழு அறிவை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வெளியாக்கப்பட்டதிலிருந்து நம்மால் என்ன பண்ண முடியும், ஆண்டவரை பற்றி வெளியாக்கப்பட்டது என்றால் வேதத்திலிருந்து நம்மால் ஆண்டவரை பற்றிய குணலட்சணங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அதில் விசேஷமாக ஒரு முழுமையாக நம்மளால் அறிஞ்சிக்க முடியாதுன்னே சொல்கிறாங்க அவங்க. முதல் பகுதியில் பார்க்கும்பொழுது முழுசுமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் வெளியாக்கப்பட்டதிலிருந்து இல்லையா, ரெவலேஷன் இல்லை என்று சொன்னால் ரிவீல்டு டாக்ட்ரின், வேதாகமத்திலிருந்து நம்மளால் இறைவனுடைய குணங்களை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பரிபூரணம் என்று சொன்னால் நாம் அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது தான் அவரை பற்றிய பூரண அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு, பவுல் அப்போஸ்தலனும் அப்படி சொல்லுகிறார். எப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்போது நான் பூரண அறிவுள்ளவனாக இருப்பேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரி, வெளிப்படுத்தப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் மாத்திரமல்ல, வேதத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருந்தோம் தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற கருத்து தான் இன்றைக்கு இந்த வாரத்தில் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் தேவனை பற்றின தெளிவான காட்சி என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தலைப்பு. ஞாயிற்றுக்கிழமை உப தலைப்பில் தேவனை பற்றிய தெளிவான காட்சி என்ற ஒரு உப தலைப்பை நம்ம கொடுத்துருக்கு. ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் போது வேதாகமம் முதல்ல வேதத்தில் வெளிப்படுத்தினதுலேருந்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இறைவன் எப்படிப்பட்டவர் இல்லையா, அவர் எப்பொழுதிலிருந்து இருக்கிறார், அவரது தன்மைகள் என்ன என்பதை அதிலிருந்து தான் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அதில் விசேஷமாக
அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பின்பு சர்வ ஞானம் உள்ளவர், நீதி உள்ளவர், தயவுள்ளவர், கனி உள்ளவர், அன்புள்ளவர், இனமாக நீடிய பொறுமை உள்ளவர், கிருபையும் மன்னிப்பையும் அருளுகிற தேவன். இப்படி அநேக தேவனுடைய குணலட்சணங்களுடைய பகுதிகள் எல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் நேச்சர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, வெளிப்படுத்தப்பட்ட வசனங்களிலிருந்து வேதாகமத்திலிருந்து மாத்திரமே நம்மளால் என்ன பண்ண முடியும், அவரது தன்மைகள் எப்படிப்பட்டது, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அதில் சில பகுதிகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஆராய்ச்சிக்காக கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது தேவனை பற்றி நாம் சிந்திச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய காரியங்கள் வந்து நமக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? முதல்ல ஒரு அவநம்பிக்கையை சாத்தான் என்ன செய்தான், ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய குணலட்சணத்தை பற்றிய ஒரு அவநம்பிக்கையை அவன் ஏற்படுத்தத்தக்கதாக, இல்லைன்னால் ஒரு சந்தேகத்தை என்ன செய்கிறான், அவன் ஏற்படுத்துவதை தேவன் ஏதோ மறைத்து வைத்திருப்பது போலவும் அந்த கனிக்குள்ளாக இல்லையா அவன் சொல்ல, நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு என்ன ஆவீங்க, புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு அவர் சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், புசிக்கிற நாளில் நீங்கள் சாக மாட்டீங்க, கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போலாவீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை அவர்களிடத்திலே அவன் சொல்லத்தக்கதா. இப்படி தான் நிறைய அவன் கிளப்பிவிட்ட அந்த சந்தேகங்கள், இல்லைன்னா டவுட்ஸ் இந்த அன்ஃபாலன், இந்த மைண்ட்ஸ் ஆஃப் அன்ஃபாலன் ஏஞ்சல்ஸு அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸு பரலோகத்தில் வந்து அவன் என்ன பண்ணான்னு இம்ப்ளான்டட் டவுட்ஸ் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி அம்மையார் எழுதுகிறார்கள் கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில். அவன் எழுப்பிவிட்ட சந்தேகங்கள், இறைவன் அன்புள்ளவர் அல்ல, இல்லைன்றால் அவர் வந்து ஒரு கொடூரமானவரை போல ஒரு காட்சியை அவன் சித்தரித்தான். ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது மனிதனுடைய பாவங்களுக்காக சாத்தான் சொன்னது பொய் என்று என்ன பண்ணப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. நான் இங்கே அவன் ஒரு ஏமாற்று வேலையாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பேசுவதை நமக்கு பாடத்திலே கொடுத்திருக்கிறார் இல்லையா. இறைவன் ஏதோ மறைத்து வைத்திருப்பது போலையும் நமக்கு அவர் ஏதோ தப்பான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பது போலவும் அவன் என்ன செய்தான், ஒரு காரியத்தை அவன் அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தில் அவன் சொல்வதை நான், ஆனால் அது உண்மை அல்ல இல்லையா. இறைவனை பற்றி அவன் சொன்ன பொய்கள், இறைவனுடைய அரசாங்கத்தை பற்றியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும் அவன் எடுத்துக்கொண்ட, அவன் சொன்ன அந்த பரப்பின அந்த பொய்களினாலே அநேகர் என்ன செய்தாங்க, பரலோகத்திலே அவன் பேச்சை கேட்டு அவனோடு சேர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 3இல் 1 பகுதி, 3இல் 2 பகுதி நல்லா ஸ்டடியாக நின்னாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு சாத்தான் சொல்கிறது வந்து தவறான காரியம், பொய் பேசுகிறான் என்பதை அவள் என்ன செய்தான் நன்றாக அறிந்து கொண்டார். திங்கட்கிழமை பாடத்தில் தான் சொல்லப்பட்டது, தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் என்று சொல்வது தான் தேவனை வந்து நம்மிடமிருந்து பிரித்து காண்பிக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படிதானே? ஹோலினஸ். நாம் வந்து சாங்டிஃபைடுன்ற வார்த்தையை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம். யூ ஆர் சாங்டிஃபைட் பை இஸ் பிளட் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஹோலி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து தேவனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு மாத்திரமே பொருந்துகிற ஒரு வார்த்தை என்ன ஹோலினஸ் என்று சொல்லுவோம். ஹோலி என்று சொல்லி மனிதனை நாம் சொல்ல முடியாது. செயின்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இல்லை என்று சொன்னால் சாங்டிஃபைடு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ரைச்சியஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ரைச்சியஸ் பர்சன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் வந்து செயின்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஹோலின்ற வார்த்தை யாருக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னீங்கன்னா தேவனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடியதாக இல்லையா. அதனால தான் நமக்கு திங்கட்கிழமை பாடத்தில் தேவன் பரிசுத்தர், காட் இஸ் ஹோலி என்று சொல்ல ஒரு உப தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த அந்த ஹோலினஸை வந்து நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து தேவனுடைய மகிமையை வந்து நம்மளால் தரிசிக்க முடியாது சீக்கிரத்தில் இல்லையா. மோசையை பார்க்குறோம். மோசையை பார்த்த பொழுது முகத்தை அவன் மூடிக்கொண்டு கால்களில் உள்ள பாதரட்சிகளை அவன் என்ன செய்தான், அவன் வந்து கழற்றி போட்டதை நம்மால் பார்க்க முடியுது. தீர்க்கதரிசிகள் கூட பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பரிசுத்தத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடாதவர்களாக, விசேஷமாக தானியலை பார்க்கும்பொழுது நான்
தரையிலே விழுந்து நித்திரை செய்கிறவனாக ஆனேன். எசேக்கியேலை பார்க்கும்பொழுது நான் முகங்குப்புற அவர் பாதத்திலே விழுந்தேன் என்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்றார். தானியேல் சொல்றாரு இல்லையா? அதே போல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நான் பார்த்த பொழுது அவருக்கு முன்பாக நான் விழுந்தேன், பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை நடத்தினார் என்று எரேமியா எழுதியிருப்பார். எசேக்கியேல் கூட அது ஏசாயா கூட என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, அதுக்கு முன்னால் என்னால் ஐயோ அசுத்த உதடுகளுடன் நான் அதமானேன் என்று அவர் சொல்லத்தக்கதாக அந்த பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் ஹோலினஸ், ஏன்னால் ஹோலி என்கின்ற அந்த காரியம் இறைவனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடியதாக, வேறு யாரும் வேறு எந்த ஜீவிகளுக்கும் அவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு கூட ஹோலி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. செயின்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா வேதாகமத்தில் ஹோலி அவருக்கு முன்னாலே நிற்க முடியல இல்லையா? புதிய ஏற்பாட்டில் யோவான் 1 அதிகாரத்துலையும் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் அவர் என்ன எழுதுறாரு? நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் இல்லையா? அந்த ஹோலினஸுக்கு முன்னால் மனிதனால் அந்த வல்லமையை தாங்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அது இறைவனுக்கே உரிய ஒரு தன்மை இந்த ஹோலினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம். அவங்களால தாங்க முடியாமல் தீர்க்கதரிசிகள் அவர் பாதத்தில் என்ன செய்கிறாங்க? அவர் பிரசன்னத்தை இத்தனைக்கும் அவங்க தரிசனத்தில் இருக்கும் போதே இந்த நிலைமை இல்லையா? நேராக பார்த்ததுனால தான் பவுலுக்கு கண் இதுவாயிடுச்சு. ஹி வாஸ் நாட் இன் த விஷன். தேவன் அவனுக்கு அப்படியே தரிசனமாகிறார் தமஸ்குவுக்கு போகிற வழியில். ஆனால் இவங்களாம் எரேமியா, எசேக்கியேல், வெளிப்பட்ட யோவான்லாம் தரிசனத்திலேயே கூட அவங்களால என்ன பண்ண முடியல. அவரை தரிசனம் காணும் பொழுது வேறு ஒரு நிலைமைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படும். ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நான் அந்த தரிசனத்தை கண்டேன் என்று அவர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். வேறு நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் கூட இறைவனை அவங்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சாதாரண மனுஷ கண்களால் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாதனால தான் பவுலுடைய கண்கள் கெட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஹோலினஸ் அவருடைய தன்மை இல்லையா? அதனால தான் இன்னைக்கு இந்த வார பாடத்தில் தேவனை அறிந்து கொள்வதற்குன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலினஸ் வேற யாருக்குமே, வேற எந்த ஜீவிக்குமே கொடுக்கப்பட்டது கிடையாது, பூமியிலோ அவரால் உண்டாக்கப்பட்ட இவைகளுக்குமே. ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் இஸ் ஹோலி என்று சொல்லி நான் பார்க்கணும். இப்போ தானே அதனால தான் வெளிப்பட்ட விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கூட சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் இல்லையா? அதே போல் இந்த ஏசாயாக என்ன பண்ணப்பட்டிருக்கு? சேராபீன்கள் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமியெல்லாம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அந்த தூய்மை வேற யாருக்கும் என்ன செய்யாது, உலகத்தில் அந்த பெயர் கொடுக்கப்படவில்லை என்று நாம் திங்கட்கிழமை பாடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளும். தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது தான் அவரோடு நெருக்கமான ஒரு உறவிலே நம்மால் பிரவேசிக்க முடியும். அப்படிதானே இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார், சபைகளுக்குள்ளே நான் உலாவி வருகிறவர் என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா? அவர் பரிசுத்த ஸ்தலத்தை மோசையின் மூலமாக உண்டாக்க சொல்லும்போது கூட அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? மனிதர்களோடு வாசம் பண்ண தான் அவர். ஏன்னா நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்மளோடு கூட ஒரு ஏதேன் தோட்டத்திலிருந்தே அந்த உறவை அவர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறார். மனதளவில், ஆவிக்குரிய ரீதியில், மனதளவில் நம்ம அவரோடு கூட ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை பாடத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் தான் தேவன் யார் அனுப்புகிறார் இந்த உலகத்திற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பத்தக்கதாக. இதுதானே இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 7-19 வசனங்களில் அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதானே முதலாவது அவர் நித்திய வாசியாக இருக்கிறார். 2வது பரிசுத்தம் உள்ளவராக அவர் இருக்கிறார். தேவன் என்று சொன்னாலே அவருக்கு முன்னால் எதுவுமே இருந்தது கிடையாது, எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது தான் இல்லையா? நம்ம யோவான் எழுதின புஸ்தகம், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போது உங்களுக்கு அவருக்கு முன்னால் எதுவுமே இருந்ததே கிடையாது. அவர் எதிலிருந்தும் வராதவர் இல்லையா? காட் இஸ் நாட் டிரைவ்டு ஃப்ரம் எனிதிங்.
வெதர் சப்ஸ்டன்ஸ் ஆர் எசன்ஸ், எதுலேருந்தே அவர் உருவானவர் கிடையாது. அவர் தான் இந்த எசன்ஸையும் சப்ஸ்டன்ஸையும் உருவாக்கினவர் அவர் தான். எதுவுமே கிடையாது, அவருக்கு முன்னால் எதுவுமே இருந்ததும் கிடையாது. அவர் எதிலிருந்து வந்தவரும் கிடையாது. இறைவனாகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி பாடத்தில் தான் கொடுத்துருக்காங்க, நித்தியமானவர்னு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதுலையும், பரிசுத்தர் என்ற திங்கட்கிழமை பாடத்தில், செவ்வாய்க்கிழமை அன்பாக இருக்கக்கூடிய இறைவன் தனது ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? மனு அவதாரம் எடுத்து வர தேவன். அதனால தான் யோவான் 3:14 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடியவரை தந்தல் இவ்வளவா உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூறத்தக்கதாக. அப்போனா இந்த அன்பு, தேவ அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய அன்பும் மாறி கிடையாது இல்லையா? நம்முடைய அன்பு வந்து சாதாரணமானது. நீ அன்பு கூறுறதா தான் நான் அன்பு கூறுவேன்னு சொல்லுவோம். நீங்கள் சிரிச்சாதான் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவனுடைய அன்பு அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் அவரை நேசிக்காட்டாலும் அவர் நம்ம என்ன செய்கிறாரு? நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மேலும் இல்லை செவன்த் அட்வென்டிஸ்டுங்க மேலேயும் மட்டும் தான் மழை பெய்யறதில்ல, இல்லை வெயில் அடிக்கிறதில்ல. எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? அவர் பொதுவானவராக இருந்து தன்னுடைய ஜீவிகள் எல்லாவற்றையும் தன்னை நேசிக்காதவர்களையும் தன்னை பற்றி அறிவற்றவர்களுக்கும் கூட ஒரே மாதிரியான நீதிகளை அவர் என்ன செய்கிறாரு? வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால செவ்வாய்க்கிழமை பாடத்தில் வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அவர்கிட்ட, ஒரு அகன்ற மனப்பான்மை. இது இவங்களுக்கு மட்டும்தான் நம்மளை ஏற்றுக்கணுங்களுக்கு மட்டும்தான் செய்யணும், அவங்க தான் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? பொதுவாக நேசிக்கிறார். ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனுக்குது, ஏற்றுக்கொள்ளனா அங்கே போக முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறார்? சமமாக நேசிக்கிறவராக அவர் இருப்பதை போல் இல்லையா? அவருக்கு அதோனா என்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை பாடத்தில். தேவனுக்கு என்னது? அதோனா என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 15:2 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அங்கே என்ன சொல்கிறார் அவர்? ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் இல்லையா? அப்போ அதோனாய் அப்படின்னு சொன்னால் அது நாம் பார்க்கும்போது சகலத்திற்கும் ஆண்டவர் இல்லையா? சகலத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இறைவன் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதானே அதோனாய்ன்ற வார்த்தையை வந்து யூதர்கள் இன்றைக்கு கூட அவங்க ஜபங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் யாவே என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த மாட்டாங்க. அது பதில் அஷேம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம அந்த இதில் நம்ம பார்க்கலாம், அவங்க ஜபங்களில் நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோனாய் இறைவனை நாம் பார்க்கும்பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அவர் வந்து உடன்படிக்கையின் அடிப்படையில் எந்தெந்தைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய இறைவனாக அதோனாய். அடுத்தது இன்னொரு வார்த்தை பயன்படுது, யெகோவா ஈரே இல்லையா? ஆபிரகாமுடைய ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது அவர் வந்து உன்னுடைய கைகளை உன்னுடைய பிள்ளையாண்டான் மேல் போடாதேன்னு சொல்கிறாரு. அவன் திரும்பி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு ஆடு அங்கே சிக்கியிருக்கு, அதை எடுத்து அவர் பலியிடுகிறார். அதனால் அந்த மலைக்கு என்னென்னு பேர் வைக்கிறார் அவர்? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பருவத்திலே பார்க்க சகலத்தையும் செய்யக்கூடிய, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்று அவரை பற்றி அந்த வார்த்தை யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம், இது இல்லாமல் யாவே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முதல் கிழமை பாடத்தில் பார்க்கும்போது சிருஷ்டிப்பின் தேவன், யாவே என்ற வார்த்தை பயன்படுத்த, யாவே என்று சொன்னாலே தானாக இருக்கிற தேவனாக தான் நான் முதல்ல சொன்னேன். he did not derived from any essence or substance. எசன்ஸு சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனதே அவர் தான். இயேசுசாமியை பற்றி யோவான் எழுதுகிறாங்க, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் வந்து எதுலேருந்துமே வரல, ஆனால் அவர் தான் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? உருவாக்கினவராக அவர் இருக்கிறார். எதிலிருந்தும் அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர் இறைவன், சகலமுமாக அவர் என்ன செய்கிறாரு? இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிருஷ்டிப்பின் தேவன். இந்த அதோன்னு என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு வார்த்தை வந்து ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் எலோஹீம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியா இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை ஆதியிலே எலோஹீம் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்படியே எலோஹீம் என்று சொல்லும்போது கர்த்தர் என்றால் தேவன் என்று பொருள் என்று நான் இன்னொன்று, அவர் வந்து இந்த அப்படிப்பட்ட தேவன் வந்து நெருங்க முடியாத இடத்துல இருக்கக்கூடியவர். பரிசுத்தத்திலும் சரி
இல்லையா? அதனால தான் இயேசுவானவரை பார்த்தபோது என்ன பண்ணார் யோவான், அவர் வந்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், எனக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், மகா எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை நான் பார்க்க திரும்பின பொழுது அவருடைய அந்த தோற்றத்தை விவரித்து அவரை கண்டபொழுது நான் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்படின்றார். அப்புறம் அன்பேரபிள், இறைவனை நேரடியாக மாம்ச கண்களால் பார்ப்பது இல்லையா? அதனால தான் மோசே கிட்ட சொல்றார் ஆண்டவர், நான் வந்து என்னை நேரடியாக பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டேன், கண்மலையின் வெடிப்பில் ஒரு இடம் இருக்குதாங்க கூட நான் வைக்கிறேன், நான் உன்னை கடந்து போகும்போது என்னுடைய பின்புறத்தை நீ என்ன பண்ணுவேன் பார்ப்ப. அது வந்து ஏதோ ஏதோ பார்க்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு அவர் ஒரு இது உயர்த்தி தன்னை பற்றி சொல்கிறது கிடையாது. அது பார்த்தா இறந்துருவோம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து நம்மை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், நேரடியாக பார்க்க முடியாதுன்றது இல்லையா? அது பவுல் அழகாக சொல்கிறார் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் இல்லையா? நோ மேன் கேன் அப்ரோச் த லைட். அந்த அந்த இதை வந்து தாங்க முடியாது நம்மளால். நமக்கு நல்லதுக்காக தான் சொல்லப்பட்டதை தவிர ஏதோ தன்னை உயர்த்திக்கணுன்றதுலாம் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. தாங்க மாட்டோம், நம்ம இறந்துடுவோன்றதுக்காக தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் இல்லையா? அப்போது இங்கே இந்த இடத்துல இருந்தால் யாவே என்று நாம் பார்க்கும் பொழுது, யாவே ஏலோகிம் வந்து உன்னதமான தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உருவாக்கும் பொழுது யாவே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தனது ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே அவர் ஊதத்தக்கதாக, அவங்களுக்குரிய பெயருங்க, எத்தனை பெயர் இருக்குது இல்லையா? யெகோவா ஹீரே, ஏலோஹீம், அதோனை, யாவே, இன்னும் நிறைய பெயர்களை நாம் என்ன செய்கிறோம். ஆமாம், நம்மளால் நம்ம வேகத்தில் வாசிக்க முடியுது. அப்போது இறைவன் வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கும் அவரது தன்மைகளை வந்து சில தன்மைகளை வந்து பிரித்து கொடுக்க முடியாது நமக்கு. தேவன் நித்தியமானவர்னா அதை நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? தேவன் சர்வ ஞானினா அதுலேருந்து கொடுக்க முடியாது நமக்கு. ஏன்னா நம்முடைய அறிவு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இல்லையா? இறைவன் வந்து உங்களுக்கு வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறாருன்னா நம்மளால் அப்படி இருக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துக்குள்ளே தான் இருக்க முடியும் இல்லையா? ஒரு இடத்துக்குள்ளே ஒரு டைமுக்குள்ளே இருக்க முடியும். இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல. காட் இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று நாம் சொல்லலாம். தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஏசாமி மட்டும்தான் இல்லையா? அவர் மனிதனால் வந்ததுனால அவரை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவர் சுவிசேஷ புஸ்தகங்கள்லேருந்து அவரது அன்பு, நீதி, இரக்கம் எல்லாம் நமக்கு வெளிப்படுது. அவரை விசுவாசிப்பதனால, அவரை ஏற்றுக்கொண்டு இருப்பதனால நமக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்கறது வந்து முடியவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் பவுலுடைய கண்கள் என்னாச்சு, கண்கள் மீனின் செதில்களை போல அவன் கண்ணிலிருந்து பாரு. பட் ஈ ஸோ ஃப்ரெண்ட்லி, நம்மளோடு கூட நேசிச்சு நம்மளோடு கூட இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் இல்லையா? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு, லெட் த மேக் மீ சாங்சுரி தட் ஐ மே டொல் அமாங் தெம் அப்படின்றார். நம்மளோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ஒரு பேரண்ட்ஸுங்க வந்து இல்லை ஒரு தாத்தா பாட்டி வந்து பேர பிள்ளைகளோடையோ, பேரண்ட்ஸுங்க வந்து பிள்ளைகளோட கூட இருக்கணும்னு எப்படி ஆசைப்படுவாங்களோ, அதே போல் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் உருவாக்குன பிள்ளைங்க என் சாயலில் உருவாக்கப்பட்டவங்க இல்லையா? அவங்களும் வந்து நான் அவங்களோட தங்கி இருக்கணும். எவ்வளோ அன்பானவராக இருக்கார் இல்லைங்களா? இரக்கம் உள்ளவராக நேசிக்கிறார், பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவங்களை என்ன செய்கிறார், அவர் திருத்துகிறார். நம்ம அவர் என்ன செய்கிறார், தேவன் அப்படிப்பட்டவராக இருப்பதை நான் பார்க்கலையே. அதனால தான் புதன்கிழமை பாடத்தில் யாவை என்ன செய்கிறார், மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் என்ன செய்கிறார், அவர் ஊதத்தக்கதாக. அப்போனா வந்து உங்களுக்கு அவர் வந்து நம்மளோடு கூட இருக்கணும்னு விருப்பப்படக்கூடிய தேவன். ஏன்னா நம்முடைய மைண்டோடு அவரால் தொடர்பு கொள்கிற மாதிரி சிருஷ்டிக்கப்பட்ட மற்றவைகள், ஆடு மாடுகளோ பிராணிகளோ இல்லை என்றால் பறவைகளோ, அவைகளோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியுமான்றது ஒரு நமக்கு தெரியல தானே. நம்மளோட தொடர்பு கொள்கிற மாதிரி அவங்களால பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, இறைவனை போல அந்த இதை வந்து பேசவோ இது பண்ணுவோம், அந்த இது அவைகளுக்கு இல்லை. நாம் தான் பிரதான ஒரு படைப்பாக என்ன செய்கிறாரு, படைத்து தனது சாயலை கொடுத்து இல்லையா? அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோடு கூட இருக்கணும். நம்ம எப்படி பேரண்ட்ஸு இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி நினைக்கிறோமோ
அதே போல் அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா நம்மளோடு கூட இருக்கணும் இல்லையா? அதனால தான் அவர் மனு அவதாரம் எடுத்து மனிதனாக பூமிக்கு வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? சரி, வியாழக்கிழமை பாடம் கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கும் தேவன் வியாழக்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இம்மானுவேல் என்பதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதுதானே? அப்போ வந்து இஸ் நாட் ப்ரௌடு. அவன் படைக்கப்பட்ட ஒரு ஜீவி கூட வந்து இருக்கணும், வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கு எவ்வளோ தாழ்மை இருக்கணும் இல்லையா? அதுதானே? ஒரு பெரிய ஒரு லிவிங் ஜெயண்ட் என்று நாம் சொல்லலாம். அப்படிதானே? பெரிய வல்லமை படைத்த இறைவன் அவர் என்ன நினைக்கிறார்? நான் வந்து மனுஷங்களோடு இருக்கணும், ஏன்னா அவங்க என் சாயலில் படைக்கப்பட்டு நான் படைச்சவங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் கேட்கணும், அவங்கள நல்ல வழியில் நடத்தணும். பரலோகத்துலேருந்து தள்ளப்பட்ட ஒருத்தவங்களை துன்பப்படுத்தி தப்பான வழியில் நடத்துறதுக்கு முன்னால் நான் அவங்கள என்ன செய்யணும்? இடைப்பட்டு அவங்கள நான் பாதுகாத்து அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து இல்லை, எவ்வளோ அற்புதமான ஒரு திட்டங்களை, அந்த திட்டத்தின் நிமித்தமாக தான் யார் வந்து இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரத்தக்கதா இல்லையா? மத்தேயு 1:23 வாசிக்கும் போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா இல்லையா? இல்லை இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இல்லையா? அவ்வளோ பெரிய வல்லமையாக அவர் இருந்தாலும் ஈ லவ்ஸ் அஸ், நம்ம நேசிக்கிறார், நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னு வந்து நாம் அவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு வந்து பண்ணுறாரு, நினைக்கிறாரு. ஆனால் நிறைய முறை அவரை விட்டு நான் விலகி போகிறவங்களா தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அப்படி தானே? அப்போது 4 புஸ்தகங்கள், 4 சுவிசேஷங்களை பற்றி வியாழக்கிழமை புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க. மத்தேயு என்ன செய்கிறார்? அவரை தேவகுமாரனாகவும் மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் நிறைவேறுவதாகவும் எடுத்துரைக்கிறார். மார்க் வந்து என்ன செய்கிறாரு? அற்புதங்களையும் சுகங்களையும் கொடுக்குகிற ஒரு இறை மைந்தனாக அவரை லூக்கா வந்து அவரை தேவகுமாரனாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். யோவான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவரை வேறொரு பாணியிலே இல்லையா, ஒரே பாணியில் இல்லை, 3 சுவிசேஷ புஸ்தகம். யோவான் வந்து அவர் என்ன செய்கிறாரு? மேசியாவாக மாத்திரமல்ல, அவரை வந்து அவரது முன்னிருப்பு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு? இயேசுவானவர் வந்து எப்போத்துலேருந்து இருக்கிறார்ன்றது விளக்கமாக அவர் முதல் அதிகாரத்துலேயும் சரி, 17ஆம் அதிகாரத்துலேயும் சரி, இடையிடையும் சரி இல்லையா, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்டை வந்து மனுஷனாக அவர் வந்தார் இல்லையா, அதை சொல்கிறார் இல்லையா? அவருக்குள் ஒளி இருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது, பிரவேசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. அப்புறம் சொல்கிறாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஒவ்வொரு கோணத்தில் 4 சுவிசேஷங்களும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனபடினாலே நான் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும்னா தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவரது தன்மைகளை பற்றி அறிவு நமக்கு வேணும் இல்லையா? அதாவது வந்து நேச்சர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய இயற்கை தன்மை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது சில தன்மைகளை வந்து நம்மளை அவரால் அவரே விருப்பப்பட்டால் அவரால் பகிர்ந்து கொள்ள முடியாது நம்மளோட. தேவன் நித்தியமானவனா நம்ம நித்தியமானவங்களாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆண்டுகள் முடிந்து போவதில்லைன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அந்த பர்வதங்கள் உருவாகுது முன்னே நீரே தேவனாக இருக்குதுன்னா நம்ம இருக்க போகிறது ஒரு 70-80 வருஷம், அவ்வளோதான் பூமியில். அது வந்து சில தன்மைகளை வந்து அவரால் பகிர்ந்துக்க முடியாது. நித்தியமானவர் தேவன் சர்வ வியாபினா அவரால் அதை பகிர்ந்துக்க முடியாது. அவரே விருப்பப்பட்டாலும் பகிர்ந்துக்க முடியாது. நாம் விருப்பப்பட்டோம் கேட்க முடியாது இல்லையா? தேவன் சர்வ வல்லவர் இல்லையா? காட் இஸ் ஆல்மைட்டி. வார்த்தையினாலே சுவாசத்தினாலும் பூமியின் வானத்தின் சர்வ சேனைகளை உண்டாக நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவர் அந்த சில குணலட்சணங்களை வந்து அவரே விரும்பினாலும் நம்மளோட பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் சில காரியங்களை தம்மை போலவே நாம் அவருடைய சாயலில் உருவாகத்தக்கதாக பொறுமை, அன்பு, நீதி, இரக்கம் இதெல்லாம் நம்ம கூட அவரால் பகிர்ந்துக்க முடியும். சில காரியங்கள்லாம் அவரால் என்ன பண்ண முடியாது. இறைவன் என்கின்ற அந்த இதுலேயே அவர் இருப்பார், பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதனோடு உறவாடுவதிலும் மனிதனோடு ஜீவிப்பதிலும் அவர் ஆசைப்பட்டு தான் என்ன செய்தார்? நான் வாசம் செய்வதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கியுள்ளார் என்று சொன்னார்.
நேசிக்கிறவராக, தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தவராக இல்லையா அவர் இருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அவர் தன்மைகளை விளங்கிக் கொள்ள தேவன் உதவி செய்வார். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளை மதியான வேளையில் அப்படி சமூகத்தில் சிறுமந்தையாக கூடி வந்து நாங்கள் ஓய்வு நாள் பாடங்களை தியானித்தோம் அப்பா. இதோ அப்பா அப்படி கிருபைகளோடு இருந்து அதனுடைய சாராம்சங்களை விளங்கி கொண்டு உங்களுடைய தன்மைகள் ஆண்டவரே எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய தன்மைகள், எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத உங்களுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் தியானித்து பார்த்து உண்மை நாங்கள் தொழுது கொள்ளவும் எங்களை தாழ்மைப்படுத்தவும் உங்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களோடு எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். இன்னும் உண்மை பற்றிய அறிவிலே நாங்கள் நன்றாக வளர்ச்சி அடையவும் ஆண்டவரே பூமியிலே எங்களால் முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது பவுல் சொன்னதை போல நான் இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன் அப்போது அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன் என்று சொன்னது போல ஆண்டவரே உண்மை பற்றிய அறிவிலே நாங்கள் சிறந்து விளங்க காணப்பட உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோம் உடைய பாதவிலே நீர் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நல்ல சத்தியத்தை விளங்கி அதை மனதிலே ஆண்டவரே நாங்கள் இருத்தி கொள்ள நாங்கள் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் என்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.